இந்த பையில எதுக்கு அப்போ கைது பண்ணியிருக்காங்க? இவரோட டாட்டு ஷாப்பில் டாட்டு போடுறது மட்டும் இல்லாமல் அங்கே வரவங்களுக்கு இவரே நாக்க வெட்டுற அறுவை சிகிச்சைலாம் பண்ணியிருக்காரு. இது மருத்துவ கட்டுப்பாட்டுக்கு எதிரானது. அது மட்டும் இல்லாமல் இப்படி கண்ணு காதெல்லாம் டாட்டு குத்திட்டு ஏலியன் மாதிரி சுற்றுறது ஒரு தவறான முன்னுதாரணம்ல. இவரை பார்த்து சின்ன சின்ன பசங்களாம் கெட்டு போயிடுவாங்கள்ல, அதனால இவரை கைது பண்ணியிருக்காங்க. ஓ அப்படியா? அப்போ பிறக்க போகிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லுவதும் சட்டத்துக்கு புறம்பானது தானே? ஆமாம் சகோ, அது சட்டத்துக்கு புறம்பான செயல் தான். பிறந்த குழந்தையோட தொப்புள் கொடியை கட் பண்ணி அதை வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போடுறது இதுவும் மருத்துவத்துறைக்கு எதிரானது தானே? அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் இது ஒரு தவறான முன்னுதாரணம் தானே? ஆமாம் சகோ, கண்டிப்பாக இதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு. அப்புறம் ஏன் இந்த பையலை கைது பண்ண மாதிரி யூடியூபர் இர்ஃபானை கைது பண்ணல? ரெண்டு பேரும் பண்ணது சட்டத்துக்கு புறம்பானது தானே? ஆமாம் சகோ, ஏன் இர்ஃபானை கைது பண்ணல? ஏன்னா அந்த பையலுக்கு உதயநிதியை தெரியாது, இர்ஃபானுக்கு உதயநிதி தெரியும், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் சட்டத்துக்கு புறம்பா என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க.